வியாழக்கிழமை ஃபுல்லாக நான் என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன்னு பார்ப்போம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிச்சிருந்தேன், இன்ஸ்டன்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் இந்த மல்லாட்டை சும்மா லூஸில் வாங்கியிருந்தேன். அவிச்சா நல்லா இருக்குமா என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லாவே இருந்துச்சு. நார்மலாக மல்லாட்டை சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல. பனானா ஜூஸ் போட்டிருந்தேன். இவ்வளோ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டதுனால நைட்டு டின்னர் பண்ணலை. இதுவே போதுமானதாக இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலைக்கு முட்டை தோசையும் கருவாட்டு குழம்பு தொட்டுக்கையும் வச்சுருந்தேன். கருவாட்டு குழம்பு எப்போவுமே ஃபர்ஸ்ட் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ல. ஸோ நான் இந்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலிருந்து கடலெண்ணெய்க்கு மாறிட்டேன். இதோட கடலெண்ணெயில் தான் சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு 77 கிராம்ஸு. நான் நார்மலாக நிறைய பெரிய பெரிய கடையில் பார்த்தா சின்னோண்டு பாட்டிலே ரொம்ப ரேட்டாக போடுவாங்க. அதனால் சின்ன சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ இனிமேல் ஹோல்சேலாக வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு. அதில் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பல்காக கிடைக்குது.